சில்வர் இம்போர்ட்ல கவர்மெண்ட் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் குடுத்திருக்காங்க. இதனால சில்வர் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுமா இந்தியால? நான் சில்வர் ETF வச்சிருக்கேன். சில்வர் ஜுவல்லரி வச்சிருக்கேன். இல்ல நான் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ நீங்க யாரா இருந்தாலும் என்ன இம்பாக்ட் இந்த அனௌன்ஸ்மென்ட்லேருந்து வரப்போகுது? இத தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட ட்ரெய்னிங் செஷன் ஃப்ரீ ட்ரெய்னிங் ஒவ்வொரு சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு தாம்பரம்ல நடக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. அதாவது கோல்ட், சில்வர் இம்போர்ட் டியூட்டி 6% இருந்து 15% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு குடுத்திருந்தாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால கோல்ட், சில்வர் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஒரு ரீசனா இருந்தது. ஏன்னா, இம்போர்ட் டியூட்டி அதிகமாச்சுன்னா, இம்போர்ட் குறையும். இம்போர்ட் குறையும்போது சப்ளை டிராப் ஆகும். டிமாண்ட் அதிகமா கிரியேட் ஆகும். ஸோ, அப்போ என்னன்னா, இந்த இடத்துல கோல்ட், சில்வரோட பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அடுத்த அனௌன்ஸ்மென்ட் என்னன்னா, சில்வர் இம்போர்ட்கான ரெஸ்ட்ரிக்ஷன் கவர்மெண்ட் குடுத்திருக்காங்க. இதனால சில்வர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? சில்வர் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி இன்வெஸ்டர்ஸ் சில்வர் ETF இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதனால என்ன இம்பாக்ட் இருக்கும்? இது வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அனௌன்ஸ்மென்ட். ஏன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் மோட்ல குடுத்திருக்காங்க. DGFT அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யாருன்னா, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இப்போ நீங்க ஒரு ஜுவல்லரி ஓனர், அதே மாதிரி RBI ரிஜிஸ்டர்ட் ஏஜென்சி, இல்ல பேங்க்ஸ் அப்படின்னா வெளிநாட்டில இருந்து நீங்க சில்வர் இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இம்போர்ட் இதுவரைக்கும் நடந்தது வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனா இனி நீங்க இந்த DGFTல அப்ரூவல் வாங்கிட்டு தான் வெளிநாட்டில இருந்து சில்வரை இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, கவர்மெண்ட் யார் யாரெல்லாம் இம்போர்ட் பண்றாங்க, எவ்வளோ இம்போர்ட் பண்றாங்க, லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த இயர் இம்போர்ட் எப்படி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்ல குறைஞ்சிருக்கு, இது மானிட்டர் பண்ண முடியும். 2வது இம்போர்ட் பில் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா கோல்ட், சில்வர் பிரைஸ் அதிகமாகுது. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் அதிகமா இருக்கு. அப்போ நேத்து ரூ. 100க்கு பே பண்ணி வாங்கின ஒரு விஷயம் இன்னைக்கு ரூ. 150, ரூ. 200 வரும்போது நம்மளோட எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகும். இம்போர்ட் பண்ணக்கூடிய வேல்யூ அதிகமாகும்போது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிட்வீன்ல இருக்கிற கேப் அதிகமாக சான்சஸ் இருக்கு. இதனால எக்ஸ்போர்ட் குறையவும், இம்போர்ட் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. இது பெரிய பாதிப்பை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன ரீசனால இந்த டெசிஷன் எடுத்திருக்கிறாங்கன்னா, கடந்த 2025-26ல $12 பில்லியன் அளவுக்கு சில்வர் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கடந்த அதுக்கு முன்னாடி இருந்த இயரை விட 2 மடங்குக்கு மேல அதிகம் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, 2025-26ல வந்து இந்த டியூரேஷன்ல வந்து கோல்ட், சில்வரோட ராலி வந்து ரொம்ப ஒரு பிக்கெஸ்ட் ராலி. ஸோ அது ஒரு ரீசன். டிமாண்ட் அதிகமாக கிரியேட் ஆகும். பிரைஸ் இன்னும் அந்த ஹைப் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும்போது அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும். ஸோ அது ஒரு ரீசன். இதனால என்ன பிரச்சனை வரும்னா, இம்போர்ட் பில் ரைஸ் ஆகும். ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து ப்ரெஷர் அதிகமாகும். இதனால ருப்பி வேல்யூ இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற வெள்ளிக்கான ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இப்போ இதில் என்னன்னா, நீங்க DGFT டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்ல அப்ரூவல் வாங்கிட்டு தான் வெளிநாட்டில இருந்து நீங்க வெள்ளியை இம்போர்ட் பண்ண முடியும். இப்போ இதனால என்ன பிரச்சனை வரும்? இம்போர்ட் குறையும். இம்போர்ட் குறைஞ்சா டிமாண்ட் அதிகமாகும். அதாவது டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இம்போர்ட் குறையும் போது அது டிமாண்டை வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அப்போ என்னன்னா, சப்ளை குறையும். ஷார்ட் டேர்ம் சில்வரோட பிரைஸ் நார்மலாக கோல்ட், சில்வர் வந்து குளோபல் மார்க்கெட்டோட ப்ரைஸ். ஆனால் இந்தியாவில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும்போது குளோபல் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்ம மார்க்கெட்டில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். குளோபல் ப்ரைஸ் இறங்குச்சுன்னா நம்ம மார்க்கெட்டில் கோல்ட், சில்வரோட ப்ரைஸ் இறங்கும். பட் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் செப்பரேட்டாக நம்ம மார்க்கெட்டில் மட்டும் கோல்ட், சில்வர் ப்ரைஸை இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம்னா பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரீமியமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நேற்று வந்து $100 அமெரிக்காவில் இருக்குன்னா, இங்கே வந்து அதே $100 நம்ம கரன்சி வேல்யூக்கு என்ன இருக்கணுமோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ அது 105, 110னா அந்த ப்ரீமியம் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இதை தாண்டி சில்வர் ETF, சில்வர் ஃபண்ட்ஸு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ இந்த டைமில் இந்த ப்ரீமியம் அதிகமாகிறது இன்வெஸ்டர்ஸுக்கு இது ஒரு ப்ளஸ் தான்.
ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்போது குளோபல் மார்க்கெட்டில் ஒரு ஸ்லைட் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவோட நம்ம ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கன்சூமர் கோல்ட் சில்வரில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் அதில் ஒரு சின்ன பாதிப்பு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட், இம்போர்ட் பாலிசி சேஞ்சஸ், டாலர் இண்டெக்ஸோட வேல்யூ, குளோபல் சில்வரோட ட்ரெண்ட், இதெல்லாமே சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஃபால் ஆகிறதுக்குமான சேஞ்சஸ். ஆனால் இப்போ இந்த சில்வர் இம்போர்ட்டில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் பார்க்கறதில்ல, ஆர்னமெண்ட்ஸாக மட்டும் பார்க்கறதில்ல, இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்னன்னா, இப்போ ஏற்கனவே இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பெரிய பாதிப்பு. இப்போ இது எந்த எந்த இடத்துல நேரடியாக பாதிக்கும் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து பிரச்சனை பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. ஏன்னா நீங்கள் டிஜிட்டல் மூலயமா சில்வர் இன்வெஸ்ட் பண்ணலாம். சில்வர் ETF, சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது மூலயமா நம்ம பண்ண முடியும். பட் ஆனால் ஃபிசிக்கல் சில்வர் இம்போர்ட் பண்ணும்போது தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போது ஃபிசிக்கல் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறத விட இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்குறாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியோட லெவலில் வந்து சில்வர் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கெல்லாம் சில்வர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் இந்த சில்வர் கோட்டிங் மேனுஃபேக்சரிங், அப்புறம் வந்து பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, சில்வர் கோட்டிங்கோட யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், இதெல்லாமே வந்து சில்வர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, ஹோம் அப்ளையன்சஸ், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சில்வர், ஆட்டோ செக்டார்லேயும், கார், டூ வீலர், இந்த மாதிரி இடத்துலையும் சில்வர் வந்து அதோட பயன்பாடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் இல்லை இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்தியாவிலையும் மட்டும் இல்லை, குளோபலாகவும் ஒரு சின்ன அதிர்வலையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் குளோபல் ட்ரெண்டு இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியாவில் இதோட டிமாண்ட் அதிகமாக கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது சில்வர் ப்ரைஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இது எல்லாருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அமெரிக்கா ஈரானோட பிரச்சனை கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகும்போது, ஹார்மஸ் ரீஓப்பன், ரெகுலர் ரொட்டீன் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும்போது, கோல்டு சில்வரில் அதோட இம்பேக்ட் பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் எப்போ கூல் ஆஃப் ஆகுதோ அப்போ அங்கேருந்து ஃபண்டை எடுத்து கோல்டு சில்வரில் டைவர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.